எல்லாரும் மிஷனரியாக மாற வேண்டும். அதுதான் தேவ நோக்கம் என்பதை நான் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அறிகிறேன். பிரதர், நீங்க பீகாருக்கு அழைப்பு பெற்று போனீங்க, உங்களை மிஷனரி நாங்க சொல்லலாம், எங்களை நாங்கள் எப்படி சொல்வதுன்னு கேட்பீங்க. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவருடைய எல்லா வாக்குத்தத்தத்தையும் சுதந்திரிக்க வேண்டும் என்று உங்களுக்கு வாஞ்சை இருக்கும்னால் இதுவும் உங்களுக்கு சொந்தம். பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். நீங்க எங்க இருந்தாலும் சரி, என்ன வேலை செய்தாலும் சரி, எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவை அறிந்திருந்தால் நான் சொன்னது போல காண்பித்து கொடுக்கவும் அவரை அறிவிப்பதற்கும் நீங்கள் வாழ வேண்டிய அவசியம் உண்டு. இந்த இந்திய தேசத்தில் 140 தாண்டின கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்றும் அதில் 1 கோடி மக்கள் தான் எவாஞ்சலிக்கல் மைண்டை கொண்டு, அதாவது சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ற சிந்தை கொண்டு சுவிசேஷத்துக்கு தங்களை ஒப்புக் கொடுத்தவர்கள் என்பது கணக்கெடுப்பு. இந்த 1 கோடி மக்கள், இதில் ரோமன் கத்தோலிக்கர்கள் அடக்கமில்லை, ஆண்டவரை அறியாதவர்கள் அடக்கமில்லை, ஆண்டவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிற தேவ மக்கள் 1 கோடியே. நான் தோராயமே சொல்றேன், 140 கோடியில் 1 கோடி மாத்திரம் 140 பேருக்கு ஆண்டவர் அறிவிக்கிற பொறுப்பை தலைமையில கொண்டு ஜெபித்து அவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆண்டவரை சொல்வதற்கு முறைகளை கண்டுபிடித்து விட்டோம் என்றால் இந்த தேசத்தை எந்த சக்தியும் எந்த அடிகளும் தடிகளும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகையினால எல்லாரும் மிஷனரிகளாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு கூட இந்த மிஷனல் பிரிப்பரேட்டரி ட்ரைனிங் கோர்ஸ் என்கிற ஒன்றை நடத்தி வருகிறோம். அமெரிக்காவில், கனடாவில், கல்ஃப் கண்ட்ரியில், சிங்கப்பூரில், ஆஸ்திரேலியாவில், இந்தியாவின் பல மாநிலங்களில் இதை நாங்கள் முறையாக செய்து வருகிறோம். அதற்கு பேர் MPTC, மிஷனல் பிரிப்பரேட்டரி ட்ரைனிங் கோர்ஸ். ஒவ்வொருவரையும் மிஷன் லைஃப் வாழ்வது எப்படி என்று உற்சாகப்படுத்தி காண்பித்து தேவ நோக்கத்தை அவர்கள் புரிந்து கொண்ட ஒரு 6 மாதங்கள், அதாவது 100 மணி நேர பாடத்திட்டத்தை நாங்கள் நடத்தி ஆன்லைனில் மாத்திரமல்ல சின்ன சின்ன குழுக்களாக நடத்தி வருவதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். பல ஆயிரங்களை நாங்கள் அப்படியாக பயிற்சி பெற்று கொடுத்திருக்கிறோம். தூத்துக்குடி பகுதியில் சகோதரன் ராஜ்குமார், கேன் யூ கம் ஃபார்வர்ட், இங்க வாங்க. எங்க குடும்பத்திலேயே அதிகம் உலகத்துக்கு தன்னை விட்டு கொடுத்தவர் என்று சொன்னா இவரை தான் சொல்லணும். என்னுடைய தங்கையினுடைய மருமகன். ஆனால் நாங்கள் குடும்பமா நாங்கள் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை கூடுவோம். ஏன்னா ஊரெல்லாம் சுவிசேஷம் சொல்லிட்டு சுந்த வீட்டுக்குள்ள சொல்லக்கூடாதா என்று சொல்லி இவங்களை கொஞ்சம் நல்லா குழு இடத்துல கொண்டு போய் ஊட்டியிலையோ கொடைக்கானல்லையோ கொண்டு போய் 4 நாட்கள் அவர்களோடு கூட இருந்து நானும் என் மனைவியும் எடுத்த தீர்மானத்தின்படி அவர்களோடு கூட அப்போ நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் மார்க் போடுவோம். நானும் என் மனைவி, இவங்க எத்தனை ஆவிக்கு வந்திருக்காங்க, எப்பமா தேவனுக்கு உபயோகப்படுவாங்க. அதில் என்னுடைய சகோதரர்களும் சகோதரிகளும் என்னுடைய உடன்பிறப்புகளும் என் மனைவியினுடைய உடன்பிறப்புகளும் அவருடைய பிள்ளைகளுமாக கூடி இருந்தபோது நாங்கள் ஒரு முறை அவர்களுக்கு சேலஞ்ச் பண்ணினோம். இந்த குடும்பத்தார் ஒரு சபையை கட்டி கொடுக்க வேண்டும், இந்த சபைத்தார் கொடுத்தார்கள். 2 சபை கட்டளத்தை கட்டி கொடுத்தார்கள். எனக்கு ஒரே பெரிய அரிப்பு, சபை கட்டி கொடுத்து விட்டு நான் அங்கே வந்து சொல்லக்கூடாது, ஆண்டோட்டை நாங்கள் கட்டி கொடுத்தோம். அதனால் இவங்களை கட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எடுத்த பிரயாசத்தினுடைய ஒரு பெரிய பலனை ஒரு மாற்றமுள்ள மனநிலையோடு கூட உண்டாக்குவதற்கு தேவன் ராஜ்குமார் இடத்துல கிரியை செய்தார். அவர் சொன்னது மாத்திரமில்லை, எனக்கு ஏதாவது சொல்லுங்க சித்தப்பா, எனக்கு ஏதாவது சொல்லுங்கன்னு சொன்னதுனால அவருக்கு இந்த பகுதியில் MPTCயை ஆரம்பிக்கிற பொறுப்பையும் அவரும் இதில் கலந்து கொண்ட பொறுப்பையும் கர்த்தர் உதவி செய்தார். இப்பொழுது பல குழுக்களை அவர் நடத்துவதற்கு உதவி செய்தார். ஸோ இந்த கட்டடத்தில் சகோதரன், நான் உங்களுக்கு அறிமுகம் சொன்ன போல் அந்த குடும்பம் இங்கே இருந்தாலும் இந்த இடத்துலையும் ஒரு MPTC நடக்கும். தூத்துக்குடியில் என்னுடைய சொப்பனை 7 இடத்துல நடக்கும். உங்கள் சபையாக இருக்கலாம், உங்கள் வீடாக இருக்கலாம். அவரை நீங்கள் தொடர்பு தான் உங்களுக்கு நாங்கள் ஃபோன் நம்பர்லாம் போட்டு நோட்டீஸ் அடித்து கொடுத்துருக்கோம். அவர் நடத்தின அந்த MPTC கிளாஸ் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட 2 புஸ்தகத்தை நாங்கள் அறிவித்ததினால ஒருத்தர் இங்கே வந்து தன்னுடைய அனுபவ சாட்சியை 2 நிமிடங்கள் அல்லது 3 நிமிடங்கள் சொல்வார்.